இந்த கொஸ்டின்ல two charges q1 is the positive charge, q2 is the negative charge, அதோட magnitude கொடுத்திருக்காங்க. இப்போ A, B and C placesல இந்த chargesனால produce ஆகுற electric field vector உடைய value magnitude find out பண்ணும். அதோட directionம் find out பண்ணும். electric fieldனாலே force per unit charge தான் electric field சொல்லுவோம். இங்க இது A பிளேஸ்ல டெஸ்ட் சார்ஜ் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை QAன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டூ சார்ஜஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற அதாவது டெஸ்ட் சார்ஜுக்கும் Q1 சார்ஜுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற ஃபோர்ஸ் வெக்டாரை கால்குலேட் பண்ணோம் அக்கார்டிங் டு கூலும்ஸ்ல. இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 0.05 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஏன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க டெஸ்ட் சார்ஜோடைய Q வேல்யூ QAன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த QA கேன்சல் ஆயிடும். அப்போ E1A வெக்டார், அதாவது A பாயிண்ட்ல Q1 சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் தான் நம்ம E1A வெக்டார்னு சொல்றோம். இந்த வெக்டாருடைய வேல்யூ KQ1 டிவைடட் பை A ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ அதனால இதோட டைரக்ஷன் ரைட் சைடில் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ A வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் KQ1 by 0.05 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் K வேல்யூ அண்ட் இந்த 0.05 5/100 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 5 ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10 to the power of 9 minus 8 அப்போ 10 to the power of 1 கிடைக்கும். இந்த 100 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 5 ஸ்கொயரை 25ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 90/25 into 10 to the power of 4ன்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3.6 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் A பாயிண்ட் டியூ டு Q2 சார்ஜ் கால்குலேட் பண்ணோம். இது நெகட்டிவ் சார்ஜா இருக்குது, அதனால இதோட வெக்டார் டைரக்ஷன் மூவிங் டுவோர்ட்ஸ் தட் பாயிண்டா இருக்கும். அதனால இதோட டைரக்ஷன் ரைட் சைடு. இதோட மேக்னிடியூடு, அதாவது E2A வெக்டாருடைய மேக்னிடியூட் E1A வெக்டாருடைய மேக்னிடியூட்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் அண்ட் மேக்னிடியூட், அந்த சார்ஜோட மேக்னிடியூட் சேமா இருக்கிறதுனால நம்ம E1A இஸ் ஈக்குவல் டு E2Aன்னு சொல்லலாம். ஆல்ரெடி E1A கால்குலேட் பண்ணியாச்சு, அதனால அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். E2A is equal to 3.6 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும். நெக்ஸ்ட் E1A வெக்டார் அண்ட் E2A வெக்டார் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் A பாயிண்ட் டியூ டு Q1 அண்ட் Q2 கிடைச்சிரும். ஸோ இந்த வேல்யூஸை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா 10 to the power of 4 காமனாக எடுத்தோம்னா 7.2 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும் கிடைக்கும். ஸோ இதில் பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் B பாயிண்ட் டியூ டு Q1 சார்ஜ் பார்க்கலாம். இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இதோட டைரக்ஷன் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்டா இருக்கும். அதனால இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. ஸோ இதோட மேக்னிடியூட் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா A பாயிண்ட் E1A கால்குலேட் பண்ணது மாதிரி இருக்கு. அதனால E1A is equal to E1Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ E1B is equal to 3.6 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் B பாயிண்ட் டியூ டு Q2 சார்ஜ், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கால்குலேட் பண்ணும். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட் சார்ஜ். அப்போ இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த 3 வேல்யூஸும் ஆட் பண்ணோன்னா 0.15 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு, இதோட இந்த Q2 சார்ஜோட மேக்னிடியூட் இருக்கு. ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இட் இஸ் K into Q2 divided by this distance square. இப்போ E2B வெக்டார் is equal to இது K வேல்யூ, இது இந்த வேல்யூ Q2 ஓட மேக்னிடியூட், டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதில் 0.15 15/100 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை 15 ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் எடுத்து அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும். 10 to the power of 9 minus 8 is equal to 10 to the power of 1.
அப்போ 9 into 10 கிடைக்கும். இதை வந்து 10 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 225 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 90 into 10 to the power of 4 divided by 225. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.4 கிடைக்கும். into 10 to the power of 4 Newton per coulomb is the value of E2B. Next, E1B vector and E2B vectors add பண்ணணும். இதுல B பாயிண்ட்ல E1B வெக்டரோட டைரக்ஷன் லெஃப்ட் சைடுல இருக்கிறதுனால இதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். E2B வெக்டரோட டைரக்ஷன் ரைட் சைடுல இருக்கிறதுனால இதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்துடலாம். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதுல 10 to the power of 4 காமனா எடுத்துடலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3.2 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும் கிடைக்கும். இதோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்தோம்னா, அதாவது B பாயிண்ட்ல Q1 and Q2 சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் 3.2 into 10 to the power of 4 நியூட்டன் பெர் கூலும். இதோட டைரக்ஷன் நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கும். நெக்ஸ்ட் அட் C பாயிண்ட்ல Q1 and Q2 சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் டைரக்ஷன் பார்த்துடலாம். இந்த Q1 சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னால C பாயிண்ட்ல இதோட டைரக்ஷன் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்டா இருக்கும். இன் Q2 நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இந்த C பாயிண்ட்ல மூவிங் டுவர்ட்ஸ் தட் பாயிண்டா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ parallelogram அடிஷன் வெக்டார் படி ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கும். நெக்ஸ்ட் மேக்னிடியூட் பார்க்கலாம். ஸோ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை இப்போ இந்த 2 வெக்டார்ஸ், அதாவது E1C வெக்டார் அண்ட் E2C வெக்டார்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு நம்ம parallelogram அடிஷன் வெக்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos θ. இங்க θன்றது 120 போட்டிருக்கும். அதாவது ஆங்கிள் பிட்வீன் E1C and E2C வெக்டார் 120 degree. A is equal to value of E1C vector and B is equal to value of E2C vector. இப்போ இந்த values இதுல substitute பண்ணிக்கலாம். cos 120 value minus 1/2. இந்த 2 cancel ஆயிடும். negative sign into positive sign negative sign ஆயிடும். இப்போ இந்த 2 values same, அதனால அப்படியே ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 values same but opposite signல இருக்கிறதுனால cancel பண்ணிடலாம். இப்போ இருக்கிற வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு EC vector is equal to 9 into 10 to the power of 3 நியூட்டன் பெர் கூலும் கிடைக்கும். இது இதோட மேக்னிடியூட். இதுல பாசிட்டிவ் சைன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அதோட டைரக்ஷனை வித் சைனோட சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். வித் டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம் EC வெக்டாரோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. இப்போ இந்த கிவன் டயக்ராம்ல A, B and C பாயிண்ட்ஸ்ல Q1 and Q2 சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸோட டைரக்ஷனும் அண்ட் மேக்னிடியூட்ஸும் கால்குலேட் பண்ணியிருக்கோம்.